உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பாண்டி சொல்றா. இப்ப நீ எங்கல இருக்க? ஒரு தடவை எதேர்ச்சியா அவளை ஸ்கூல்ல வச்சு போட்டுட்டாங்க. அதே மாதிரி எந்த தடவையும் நடந்திருக்குமோன்னு ஸ்கூல்ல தேட வந்திருக்கோம். சரி, நீ எங்க இருக்க? நான் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். உடனே நீங்க 2 பேரும் கிளம்பி வாங்க. சரி, நாங்க வரோம். இல்ல என்னவா? டேய் பாண்டி, உடனே நம்மள வீட்டுக்கு வர சொல்றான். என்ன தகவல் கிடைச்சதாமா? எதுவும் சொல்லல, சீக்கிரமா வர சொல்றான். வா போலாம். இல்லை, உங்களுக்கு ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சதுன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணணும். என் நம்பர் இருக்குல்ல உங்ககிட்ட? இருக்கு சார், உங்க நம்பர் என்கிட்ட இருக்கு சார். இருக்கு சார். சரி, இல்லை நீ வா. ஏய், இது புடியா? பத்திரமா பாத்துக்க. சரிங்க சார், சரிங்க சார், நீங்க போங்க சார், நான் பாத்துக்கிறேன் சார். எனக்கு நல்லா தெரியும், ரத்தனா ஏதோ பிரச்சனையில தான் மாட்டியிருக்கா. இல்லைன்னா அவ நீ சொல்லிக்காம எங்கேயும் போற ஆள் கிடையாது. நிச்சயம் அவளா எங்கேயும் போயிருக்க வாய்ப்பில்ல. ஆனா எங்க போனா என்ன ஆனான்னு ஒரு க்ளூ கூட கிடைக்கலையே. எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னே தெரியலையே. அம்மாவை வேண்டிக்கிட்ட மைனி. போன தடவை அக்கா காணாம போச்சுல்ல, அப்ப அம்மா தானே என் மேல வந்து அக்கா எந்த திசையில இருக்குன்னு சொல்லுச்சு. இப்பவும் நான் அம்மாவை வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன் மைனி. சண்முகம், ஒண்ணு மட்டும் நிச்சயம்டா, ரத்னாவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. எப்படி இல்ல சொல்லுத? ஆமா, ரத்னாவுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா நிச்சயம் அத்தை ஏதாவது ஒரு விதத்துல வந்து நம்மளுக்கு வழிகாட்டியிருப்பாங்கல்ல. போன தடவை கனி மேல வந்து அவங்க தானே சொன்னாங்க, இப்ப ரத்னாவுக்கு ஆபத்து இல்ல, அதனால்தான் அத்தை வரல. புரியுதா? அதுக்காக நம்ம தேடாம இருக்க முடியுமா? எங்க போய் தேடணும்னு தெரியாம தானே நம்ம நிக்கிறோம். இல்ல பாண்டி, கேசு கீசு எதுவும் போட வேணாம். பொம்பளை பிள்ளை விஷயம்லாம் எனக்கு தெரியாதா மச்சான். எஃப்ஐஆர்லாம் எதுவும் போடல. பர்சனல் ரிஸ்க்ல தான் தேடுதோம். பாவம் ஒப்பிடாதி, பதறி போய் தெரு தெருவா அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஐயோ, இல்லை, எனக்கு நல்லா தெரியும்ல, ரத்னாவுக்கு ஏதோ பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிருக்கா. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம எங்கும் போற ஆள் இல்ல. அவ ரத்னா தனியா போக வாய்ப்பு இல்லதான். ஆனா அந்த அறிவழகம் ஏதாவது சொல்லி அவளை அழைச்சிட்டு போயிருந்தா? இல்லை டாக்டர், அவனை வாய மூட்டு இருக்க சொல்லு. திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கிறாப்ல. இன்னொரு வாட்டி ஏதாச்சும் சொன்னா நல்லா இருக்காது, பாத்துக்க. வெங்கடேஷ், சொன்னா கேட்கவே மாட்டீங்களா? சண்முகம், நம்ம கோவப்படுறதுக்கு இது நேரம் இல்ல. நேரம் போயிட்டே இருக்கு. அவளை கண்டுபிடிக்க ஏதாச்சும் வழி யோசிடா. ஏன் மருமோன, உனக்கு ஏதாவது தோணுச்சா? ஐயா, எனக்கும் ஒரே புதிராதான் மாமா இருக்கு. ஒண்ணு பண்ணலாம். சைபர் கிரைம்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க. அந்த சோர்ஸ் மூலமா அவளோட மொபைல் எங்க இருக்குன்னு நம்ம ட்ரேஸ் பண்ணிடலாம். அப்படியே அந்த அறிவழகனோட மொபைலும் எங்க இருக்குன்னு ட்ரேஸ் பண்ணிருங்க. யோ, அவங்க கண்ணு முழிச்சிட்டா கூப்பாடு போடுவாங்களையா? நீ உதவி பண்ணிட்டா நான் என்னையா பண்றது? அதனாலதான் என் உன்னைய நான் குடிக்க வச்சேன். யாராவது கதவு திறங்க.
ஐயோ, என்ன அறிவு இது? ஏதோ தப்பா இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ரத்னா மேடம் இங்க பாருங்க, பதட்டப்படாதீங்க. என்ன நடந்துன்னு கொஞ்சம் யோசிக்கலாம், கொஞ்சம் நிதானமா யோசிக்கலாம். அறிவு, நம்ம டீ குடிச்ச வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. வேற எதுவும் ஞாபகம் வரல. அப்போ அதான் அந்த அந்த டீ, அதுதான் மேடம் பிரச்சனை. அதுதான் பிரச்சனையே. மேடம் அங்க பாருங்க. மேடம், நம்ம டீ குடிச்சிட்டே பேசிட்டு இருந்தோம்ல, அப்பதாங்க இந்த இந்த மயக்கம் வந்திருக்கு. அந்த டீல ஒரு மாதிரி ஸ்மெல் வரும்போதே நான் நினைச்சேன் மேடம், அந்த டீ குடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மயக்கப்பட்டு விழுந்திருக்கோம். அந்த டீல தான் மேடம் ஏதோ தப்பு இருக்கு. ஐயோ, நம்ம பாட்டு பேசிட்டு இருக்கோம், டைம் ஆயிடுச்சு, கதவு தட்டுங்க. யோ, நல்லா கேட்டுக்கிடுங்க. அந்த பியூனு ஊர்க்காரங்களை எல்லாம் கூட்டிட்டு வர போயிருக்கான். நீங்க அவங்களுக்குள்ள கலந்துறணும். நான் சொல்லி கொடுத்த மாதிரி பேசி பேசி ஊர்க்காரனுகளை அப்படியே சூடேத்தி விடணும். அவங்கள உசுப்பேத்தி விட வேண்டியது உங்க வேலை. செஞ்சிடலாங்க ஐயா, அதெல்லாம் எங்களுக்கு சாதாரண விஷயம். நான் யாரு கண்ணிலையும் படமாட்டேன், ஐயா கூட தான் வருவேன். நாங்க அங்க வர்றப்ப அவனை உதைச்சு அப்படியே கொடி கம்பத்துல கட்டி வச்சிருக்கணும். செய்வீங்களா? அக்காவா பண்ணிடுவோம் சனியா. நீ சொன்ன காசு இப்போதைக்கு ஆளுக்கு 500 ரூபா தாரேன். வேலை முடியட்டும், மேற்கொண்டு 500 ரூபா தாரேன். இந்தாங்க, இந்தாயா. சரிங்க. ஏய், ஊர்க்காரவங்க வர்றாங்க, நல்லா நடிச்சு கொட்டணும். அப்பதான் பாக்கி 500 ரூபா மறந்துடாதீங்க. சரிங்க, போய் ஒளிஞ்சுக்கிடுங்க. நீ போ சனியா, நீங்க பாத்துக்கிறோம். எல்லாரும் சீக்கிரமா வாங்க வாங்க. பிரின்சிபால் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கல்ல? இப்ப 2 பேரும் உள்ள இருந்து வராங்க. இது என்ன பிரின்சிபால் ரூமா இல்ல லாட்ஜ் ரூமா? எங்க எதுக்கு இப்படி அநாகரிகமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அண்ணே, உள்ள ஆள் இருக்கிறது கூட தெரியாம எதுக்கு கதவு போட்டீங்க? மேடம், நான் உள்ள பாக்கும்போது நீங்க யாருமே கண்ணிலே படலையா மேடம்? அது எப்படிங்க கண்ணில் படுற மாதிரியா இருந்திருப்பாங்க? ரூமுக்குள்ள பீரோவுக்கு பின்னாடியோ அப்படி இல்லைன்னா டேபிளுக்கு அடியிலயோ இருந்திருப்பாங்க. ஆள் இருக்கிறது கூட தெரியாம கதவை பூட்டினதுக்கு அந்தால சத்தம் போடுறியே. கதவை பூட்டினது கூட தெரியாம நீ உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அது அதானே, கதவை பூட்டினது கூட தெரியாம என்னமா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? டேய் ராஸ்கல், என்னடா பேசுற? நாங்க உள்ள மயங்கி கிடந்தோம்டா. என்னையா மயங்கி கிடந்தாங்கற? ரத்னா டீச்சர் மடியில மயங்கி கிடந்தியே, அத சொல்லு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.